அடியன்மா ஸ்ரீமதி ராமானுஜாயனம் அடியன் சுவாமி. அடியன் சுவாமி தேவரி துவங்கலாம் சுவாமி. அடியேன் नीलातुङ्गस्तनगिरितले सुप्तमुद्भवत्य कृष्णं पारार्त्यं संसृतिरसरस्तमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सचिङ्गलितं याभलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः கண்ணமயற்புவையாண்டாள் கண் திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் படி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்லவல் வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாட்டம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு நாம திருப்பாவையினுடைய 3ஆம் பாட்டு ஓங்கி உலகளந்த என்கிற பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக மாரழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் என்பதிலெல்லாம் 2 விஷயங்களை, பகவானுடைய 2 நிலைகளை நாம் அனுபவித்தோம். மாரழி திங்கள்ல நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ன, நாராயணன் என்ன, அவனுடைய பரத்துவ நிலையை நாம் அனுபவித்தோம். அடுத்ததாக பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் என்ன வையத்து வாழ்வீர்கள் என்கிற பாசுரத்திலே அவனுடைய வியூக நிலையை நாம் அனுபவித்தோம். இன்னைக்கு அவனுடைய அடுத்த நிலையாக இருக்கின்ற விபவாவதாரம், விபவம் என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமான் அவதரிக்கின்ற நிலை. ஒரு காலத்திலே லோகத்தாரை ரட்சிப்பதற்காக, தீயவர்களை அழிப்பதற்காக எல்லாம் அவன் அவதரிக்கிறானே, அந்த அவதரிக்கும் நிலையை நாம் இந்த 3வது பாசுரத்திலே அனுபவிக்கிறோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என திருவிக்கிரமாவதாரம் இங்கத்திலே பேசப்படுகிறது. முதல் பாசுரத்திலே அவனை நாராயணன் என்னார்கள், 2ஆம் பாசுரத்திலே அவனை பரமன் என்னார்கள், 3ஆம் பாசுரத்திலே அவனை உத்தமன் என்கிறார்கள். அதனால இப்படி உத்தமனாக இருக்கக்கூடிய பகவானுடைய பெயர் பாடி என்ன, அவன் பெயரை பாட வேணும் என்று அமைந்திருக்கிறது. முதல் பாசுரத்தினுடைய அனுபவத்திலேயே நாம் கண்டோம். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் என்கிற விடத்திலே பெருமான் தன்னுடைய திருமேனியையே அழித்து நம்மை ரட்சிக்கிறான். அந்த திருமேனியினுடைய வடிவழகில் நம்மை ஈடுபடுத்தி அவன் நம்மை காக்கிறான் என்கிற அர்த்தம் பேசப்பட்டது. அடுத்து 2ஆம் பாசுரத்திலே பகவானிடத்திலேயே நாம் நோக்குடையவர்களாக இருக்கிறோம். பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடி பாடி என்று இந்த பார்க்கடலிலே துயிர்ந்திருப்பவரான பகவானுடைய திருமடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறோம், அதை போற்றி பாடுகிறோம் என்னார்கள். அந்த இடத்துல பெருமானுடைய திருவடியை சொன்னபடியினாலே, பரமன் அடிபாடி என்று அவன் திருவடியை சொன்னபடியினாலே, அவன் திருவடியாலேயே செய்த ஒரு விபவாவதார சேஷ்டிதமான இந்த திருவிக்கிரமாவதாரம் திருவடியாலே இந்த லோகங்களை எல்லாம் அளந்து கொண்டான் என்பதை இவ்விடத்திலே காட்டுகிறார்கள். அதனால இந்த திருமேனியையே அழிக்கிறான்னு சொன்னான். திருமேனியில் இவர்களுக்கு நோக்காக இருக்கின்ற திருவடியை அழித்து, அந்த திருவடியை எவ்வாறு அழித்தான் சொன்ன திருவிக்கிரமாவதாரத்திலே அனைவருக்கும் அதை அளித்தான். இன்னார் தலையில்தான் என் திருவடியை சாட்டுவேன் இல்லாமல் அனைவருடைய தலையிலேயும் சர்வசுவாமியாரான், இதெல்லாம் என்னுடைய உடைமை,
இதெல்லாம் என்னுடைய சொத்து என்று காட்டும்படியாக அனைவருடைய சிரசிலேயும் தம் திருவடியை இட்டு ரட்சித்தான். என்ன அந்த வைபவத்தை இந்த பாசுரத்திலே கொண்டாடுகிறார்கள். அது முன் பாசுரத்திலே பார்க்கடல் பையத்து இந்த பரமரடி பாடின்னு அவ்விடத்திலே யாராவது நம்மை வந்து ஏதாவது கேட்க மாட்டார்களா என்று அவன் ஏதோ சோர்வுற்றவனைப் போலே துயின்று கொண்டிருந்தான். ஒரு இந்திரன் தானும் வந்து, அதுவும் அவன் பகவானை கேட்கவில்லை, அந்நிய பிரயோஜனாக வேறு பலனை யாசித்து அவனிடத்திலே வேறொரு விஷயம் வேணும் என்று கேட்டான். அப்படி கேட்டதற்கே உடனே கிடுகிடு அந்த பகவான் ஓங்கி உலகத்தை அளந்தான். அதாவது கேட்க மாட்டார்களா என்று கிடந்தவன் இப்படி கேட்ட உடனேயே ஒரு ரூபத்தை கொண்டு இடத்திலே தோன்றி இந்த பலியிடத்திலிருந்து உலகங்களை எல்லாம் பெரும் வியாஜமாக கொண்டு 3 அடியை பெறுகிறேன் என்று கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் அளந்து அனைவருக்கும் தன் திருவடியை அடித்தான். இவனை உத்தமன் என்கிறார்கள். தன்னுடைய நன்மைக்காக பிறரை அழித்தால் அதை அதவன் என்று கூறுவார்கள். யாராவது ஒருத்தர் அவ்வாறு செய்தால், தனக்கு கூட ஒரு நன்மை இல்லை என்று பிறரை அழிப்பவர்கள் அதமாதவர்கள். தனக்கும் பிறருக்குமாக நன்மையை பகிர்ந்து கொண்டு தேடுபவர்கள் மத்தியமர்கள். தங்களை அழிய மாறினாலும் பிறருக்கு நன்மையை செய்பவர்கள் உத்தமர்கள். என்ன இந்த உத்தமர்கள் யாரு, மத்தியமர்கள் யாரு, அதமர்கள் யாரு என்ற இலக்கணம் காட்டப்படுகிறது. பகவான் விகாரமே அற்றவன், மாற்றங்களே அற்றவன் என்று அப்படி இருக்கக்கூடியவன் எவ்வாறு சுருங்கி வாமனனானான், அதற்கு பிறகு நீரேற்று வலியிடத்திலே நீரேற்று எவ்வாறு அவன் ஓங்கி உலகளந்தான்னு சொன்னா ஏதோ பல மாற்றங்களை அடைந்தவனைப் போலே இருக்கிறானேன்னு சொன்னா அதெல்லாம் அவன் திருமேனியை அவ்வாறு சுருக்கிக் கொள்வதும் அவ்வாறு பெருக்கிக் கொள்வதும் எல்லாம் அவனுக்கு தோஷமாகாது. ஏனெனில் அது கர்மாதீனமாக வந்திருந்தால்தான் அது தோஷமாக கருதப்படும். தன்னுடைய கர்மத்தினுடைய பலனை நாம் அனுபவிப்பதற்காக எத்தனையோ குறைகளையும் நிறைகளையும் நாம் பெறுகிறோம். அதுபோல் எண்ணிக்கை பிறருக்கு நன்மை செய்ய வேணும் என்பதற்காக அவன் திருமேனியை சுருக்கிக் கொள்வதும் வளர்த்துக் கொள்வதும் எல்லாம் அது திருக்கல்யாண குணம் என்கிற அந்த கிரமத்திலே சேரும். அதனால அந்நிய பிரயோஜனாக இருக்கக்கூடிய இந்த இந்திரனுக்கே தன்னுடைய திருமேனியை அடித்து அதை சுருக்கி அதை பெருக்கி எல்லாம் இவன் செய்தான் என்றால், அவனையே பிரயோஜனமாக கொண்டிருக்கிற நாம் இங்கு வந்து சேர்ந்திருக்க செய்தே அவன் நமக்கு தன் திருமேனியை அழித்து நீராட்டம் என்பதே அவன் திருமேனி அது ஒரு தாமரை தடாகத்தைப் போல இருக்கிறது, அதில் ஈடுபட வேண்டும் என்பதை முன் பாசரங்களிலே அனுபவித்தோம். அதை அவன் நிச்சயமாக நமக்கு அளித்தே தீருவான் என்பது இவர்கள் உறுதி கொள்கிறார்கள். இது இவ்விடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டார். முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றார்கள். 2ஆம் பாசுரத்திலே உய்யுமாறு எண்ணி உகந்தேன். இதே வழி என்று காட்டியிருக்கிறபடினாலே இந்த வழியில் நமக்கு உறுதி கொள்வது யாங்கனம். எவ்வாறு நாம் இதிலே நாம் உறுதி கொள்கிறோம் என்னால், இந்த திருவிக்கிரம விற்த்தாந்தத்தை இவ்விடத்திலே எடுத்துச் சொல்லி இவ்வாறு அவன் செய்தனே ஆகையால் நாம் உறுதி கொள்கிறோம் என்று சொல்லும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாடியின் இடத்துல சொல்றதெல்லாம் எந்த கணக்கிலே சேரும் என்பது முன் பாசுரத்திலேயே பேசப்பட்டது. பார்க்கடலுள் பையத்து இந்த பரமரடி பாடி என்று சொல்லும் போது உடனே, அதாவது இந்த வையத்து வாழ்வீர்களில் நாம் செய்ய வேண்டுவது இன்னது, தவிர்க்க வேண்டுவது இன்னது என்னெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க செய்தே வரிசையா எதெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் ஒரு சீராக சொல்லி அதற்கு பிறகு தவிர்க்க வேண்டியதை சொல்லி இருக்கலாமே. அப்படி சொல்லாமல் தொடக்கத்திலேயே பார்க்கடலுள் பையத்து இந்த பரமரடி பாடி என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி என்ன செய்ய வேண்டியதை சொல்லாமல் தவிர்க்க வேண்டியதை இடையிலே பேசி அதற்கு பிறகு செய்ய வேண்டியது பேசப்படுகிறது. உடனே என்ன சொல்கிறார்கள், நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு ஆக முடியும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதற்கான பொருளை நாம் நேற்றே கண்டோம். ஏன் இது உடனே சொல்லணும்னா,
இவர்கள் பாடின்னு சொல்லும் போது இந்த பாடுவது எதற்காக என்கிற கேள்வி எழுகிறது. எதற்காக பாடுகிறார்கள், எந்த பிரயோஜனத்திற்காக பாடுகிறார்கள் என்கிற கேள்வி எழுகின்றபடியினாலே அந்த கேள்வியை உடனே கழிப்பதற்காக அவ்விடத்திலே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்னெல்லாம் இதர விஷயங்களிலே, பகவான் அல்லாத விஷயங்களிலே எங்களுக்கு நோக்கில்லை. அதனால் அந்த விஷயங்களை உத்தேசித்து நாங்கள் பாடவில்லை. பகவானுக்கு பல்லாண்டு பாட வேணும், அவனை போற்ற வேண்டும் என்று சுயம் பிரயோஜனமாக நாங்கள் பாடுகிறோம், அல்லது கைங்கரியமாக நாங்கள் பாடுகிறோமே, அல்லது வேறு பிரயோஜனங்களை உத்தேசித்து நாங்கள் பாடவில்லை என்பதை காட்டுகிறார்கள். அதுபோலவே நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்கையாலே இந்த செயலில் எங்களுக்கு உபாய புத்தி இல்லை. அவனே உபாயமாகப்பட்டிருப்பவர்களான நாங்கள் இதிலே உபாய புத்தி, இந்த பாட்டிலே உபாய புத்தியை செலுத்தவில்லை என்பதை காட்டுகிறார்கள். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று அவனையே புண்ணியமாக பெற்றிருப்பவர்களான நாங்கள் இந்த பாட்டு முதலானவற்றை எங்களுக்கு புண்ணியமாக, அதனாலே எங்களுக்கு ஒரு ஏற்றமாக நாங்கள் கருதவில்லை. இன்னும் முன் வாசகத்திலேயே இந்த பாடி என்பதற்கான லட்சணங்களை அவ்விடத்திலேயே விளக்கினார்கள். அதுவே இந்த பாசுரத்திலேயும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி இந்த இடத்துல அவனுடைய உத்தமனாக இருக்கின்ற அவனுடைய பெருமையை இவ்விடத்திலே பாடுகிறார்கள். என்ன பாடுகிறார்கள்னா, இது ஈராட்டம் என்கிற அந்த கான்டெக்ட்ல இது அந்த பிரசங்கத்தில் வருகின்றபடியினாலே இதனாலே இவர்கள் அவனுடைய குணானுபவத்தை செய்கிறார்கள். எவ்வாறு பாடி செய்கிறார்கள்னா, அவன் உத்தமனாக தன்னுடைய திருமேனியை பிறருக்காக அழித்து இவ்வாறு செய்தாரே என்ன அதை போற்றி பாடுகிறார்கள். ஏன் அதை போற்றி பாடுகிறார்கள்? இவர்களும் அதைத்தானே உத்தேசித்திருக்கிறார்கள். பகவான் தன்னுடைய திருமேனியை தங்களுக்கு அழித்து ஈடுபடுத்தி அடிமை கொள்வான் என்று இவர்களும் உத்தேசித்திருக்கிறபடியினாலே அந்த சரித்திரத்தை இவ்விடத்திலே எடுத்து பேசுகிறார்கள். தன் திருவடியை அனைவருக்கும் அளித்தான். அதுவும் எப்படி அளித்தான் என்னால் தன் பேராகவே அளித்தான். இந்த இடத்துல இந்திரனுக்கும் மகாபலிக்குமாக இந்த சரித்திரம் சென்று கொண்டிருக்க செய்த இந்த லோகத்தார் அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேணும் என்பதற்காக அவன் தன் திருவடியை அனைவருக்கும் தன் பேராக அளித்தான். ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் என்று தாய் அறிந்து அந்த குழந்தைக்கு பயம் ஏற்பட்டால் அதை எடுத்து அணைத்துக் கொள்ளுமா போலே இந்த லோகத்தார் அனைவருக்கும் தன்னுடைய திருவடி கிடைக்க வேண்டும் என்கிற, அதாவது தன்னுடைய லாபத்தை போலே அதை கருதி ஒரு தாயை போலே இது தன் பிரயோஜனமாக கருதி இந்த செயலை செய்தான். அனைவர் தலையிலேயும் தன் காலை வைத்தவனே, அப்படிப்பட்ட உத்தமனே என்று இடத்திலே அவனை போற்றுகிறார்கள். முன்பாசத்திலே பரமன்னு பேசப்பட்டது. அந்த பரத்துவம் இவ்விடத்திலே திருவிக்கிரமதாரத்தாலே காட்டப்பட்டிருக்கிறபடினாலே அதையும் உட்கொண்டு குணானுபவம் பண்ணுவதாகவும் கொள்ளலாம். அதனால அவனுடைய திருநாமத்தை சொல்லி இவ்வாறு இவன் செய்தனே என்று அவர்கள் எல்லாம் பாடுகிறார்கள். அப்படி பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் என்ன, இந்த நோன்பு என்கிற வியாஜத்தை இட்டுக்கொண்டு நாமும் இந்த அவனுடைய திருநாமத்தை பாடி சாற்றி நாம் அதை நீராடினால் என்று குணானுபவத்தை நாம் செய்தோமே ஆனால், பகவத் விஷயத்திலே ஈடுபட்டோமே ஆனால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படும். உலகத்திலே நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் அதற்கு பிறகு எடுத்து விரித்துரைக்கிறார்கள். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயல்கள பூங்குபடை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்து மலைவட்டி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்ன நாட்டில் ஏற்படுகின்ற பெருமை. நாட்டில் என்ன பெருமை ஏற்படுகிறதுனா, திங்கள் மும்மாறி பெய்து என்னும் மாதத்துக்கு 3 முறை 9 நாள் வெயில்னா ஒரு நாள் மழை என்னும் கணக்காக நன்கு மழை பெய்கிறது. எவ்வாறு மழை பெய்தால் நாட்டு சேமம் ஏற்படுமோ அத்தகைய மழை பெய்கிறது. அது போலவே இந்த பெருஞ்சென்னல் எப்படி பகவான் ஓங்கி உலகளந்தானோ அது போலவே இந்த சென்னலும் ஓங்கி, அதுதான் ஆகாசத்தளமும் 8 மளவாக அதுவும் ஓங்கி வளர்ந்து
அவ்வாறு அந்த வயலினுடைய செழிப்பை இடத்திலே பேசுகிறார்கள். அதன் ஊடே அதன் இடையே கயலும் கயல் உகளா என அதுவும் அவ்விடத்திலே தாவிச் செல்லும்படியாக அமைந்திருக்கிறது. அதுபோல் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, இந்த குவளை புஷ்பங்கள், இந்த குவளை மலர்களிலே அவற்றினுடைய தேனை நுகர வந்தவையான இந்த வண்டுகள், ரொம்ப அழகான பொறிவண்டு, அழகான வண்டுகள் எல்லாம் அந்த தேனை நுகர்ந்து அந்த மலரிலேயே கிடந்து தூங்கும்படியாக, உறங்கும்படியாக கண்படுப்ப அங்கேயே அந்த போகத்தை அனுபவித்து, தேனினுடைய போகத்தை அனுபவித்து அங்கேயே கிடக்கின்றன. இந்த அரசகுமாரர்கள், ராஜபுத்திரர்கள் என்று சொல்லுவார்கள், அவர்களெல்லாம் எவ்வாறு பெரிய போகங்களை எல்லாம் அனுபவித்து நல்ல அழகான அந்த படுக்கையிலே படுத்திருப்பார்களோ, ரொம்ப சௌக்கியமான படுக்கையிலே படுத்திருப்பார்களோ, அதுபோல அழகான அந்த மலர்களிலே இந்த வண்டுகள் எல்லாம் அந்த தேனை நுகர்ந்து அவ்விடத்திலேயே உறங்கிக் கொண்டிருக்கின்றன என்று அந்த வயலின் செழிப்பை சொன்னார்கள். அதற்கு மேல் அங்கிருக்கிற ஆனிரையின் செழிப்பு அது எவ்வாறு இருக்கிறது? தேங்காதே புக்கிருந்து என்ன இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகனான ராமனுடைய யானையைப் போலே பெருத்திருக்கின்ற இந்த பசுக்கள், என கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே வளர்ந்தவையாகையாகலே அவ்வளவு பெருத்திருக்கின்ற பசுக்கள், இந்த பசுக்களை கறக்க வேணும் என்னாலே அதற்கு விசேஷமான சாமர்த்தியம் வேணும். ஆகையாலே தேங்காதே தயங்காதே என்னும்படியாக தயங்காமல் அவர் பக்கத்திலே சென்று புக்கு இருந்து சேர்த்த மலை வட்டி வாங்க என்ன அவர்களுடைய மிகவும் விலட்சணமான அவற்றினுடைய மலைகளை பிடித்து அதை வலித்தெடுக்க வள்ளல் பெரும் பசுக்கள் என்ன செய்கின்றன என்னால் தேங்காதே புக்கிருந்து சேர்த்து மலை வட்டி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் குடத்தை எல்லாம் நிறைத்து கொண்டே இருக்கின்றன. ஒரு முறை வாங்கினால் போதும், அது குடம் குடமாக நிறைத்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பாலின் சமிருத்தி அவை இடத்திலே இருக்கின்றன. அந்த பாலை அவை சொரிய தொடங்கிவிட்டால் அது எப்போது நிறுத்தும் என்று நம்மாலே சொல்ல முடியாத அளவுக்கு வள்ளல்களாக அவை செய்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா இவர்கள் உத்தமனுடைய பசுக்களாகையாலே அந்த உத்தமனானவன் எவ்வாறு தன்னுடைய திருமேனியை பிறருக்கு அளித்திருக்கிறானோ அதுபோல் இந்த பசுக்களும் கூட இந்த பாலை சொரிந்து கொண்டே இருக்கின்றன. இவர்கள் வந்து கேட்கும் போதெல்லாம் சொரிய தொடங்கினால் அது குடம் குடமாக இவை சொரிந்து கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு நீங்காத செல்வம் நிறைந்து என்ன அழிவில்லாத இந்த செல்வம் இவ்வாறு நிறையும்படியாக நாம் இந்த உத்தமனுடைய பெயரை பாடினால் இந்த உயர்வெல்லாம் கிட்டும் என்ன இந்த இடத்துல அது நீங்காத செல்வமாக கிட்டும் என்று காட்டுகிறார்கள். முன் பாசுரங்களோட நாம் இதை தொடர்பு படுத்தி பார்த்தோமே ஆனால், அதாவது பகவானுடைய வேறு பிரயோஜனம் கருதாமல் அதில் உபாய புத்தி இல்லாமல் அவனுடைய புகழை பாடுகிறோம், அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறோம் என்று கொண்டோமே ஆனால் இந்த இடத்துல ஓங்கி வளர்த்தவன் பெயர் பாடிய இடத்தில் இங்க என்ன காட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த பாட்டுதான் நமக்கு சுயம் பிரயோஜனமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏற்படுகின்ற ஈடுபாடு, அதன் விளைவாக நமக்கு ஏற்படுகின்ற அனுபவம் எல்லாம் எவ்வாறு இருக்கிறதுனா இதுவே தாரக போஷக போக்கியங்களாக இவை இருக்கின்றன என்பதை காட்டுகிறார்கள். திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னலோடு கயிறுகளான அந்த நீரவழத்திலே பேசப்பட்டது. அந்த நீரானது எந்த அளவுக்கு அந்த கயல் என்பது ஒரு வகை மீன், அந்த மீனுக்கு தாரகமாக எவ்வாறு நீர் இருக்கிறதோ அதுபோல் இந்த பகவத் அனுபவம் நமக்கு தாரகமாக இருக்கிறது. அதுபோலவே இந்த பசுக்கள் அந்த பாலை சொரிந்து கொண்டு இருக்கின்றன சொல்லுச்சே, இந்த பாலானது நமக்கு போஷகமாக எவ்வாறு இருக்கிறதோ அதுபோல இது இந்த பகவத் அனுபவம் தான் நமக்கு போஷகமாகவும் இருக்கிறது. எவ்வாறு வண்டுகள் அந்த தேனை உகர்ந்து போக்கியத்தோட அந்த மலரிலே உறங்குகின்றனவோ அதுபோலே இந்த பகவத் அனுபவமானது நமக்கு போக்கியமாகவும் இருக்கிறது. ஒன்றும்
பருகுநீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார் சாதித்தது போல இவ்விடத்துல அந்த பகவானே நமக்கு தாரக போஷக போகியங்களாக இருக்கிறான் என்பதை இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார்கள். ஏன்னா அந்த ஸ்வயம் பிரயோஜனமா இருக்கு, வேறு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா அது நமக்கு எந்த நிலையில் நமக்கு அமைந்திருக்கிறது என்றால் நமக்கு அது தாரக போஷக போக்கியங்களாக அமைந்திருக்கின்றது. பகவத் அனுபவமே அவ்வாறு நமக்கு அமைந்திருக்கிறது என்னும் அர்த்தம் இந்த பாசுரத்தாலே காட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இவர்கள் தொடக்கத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று சொன்னபடியது மீண்டும் 24வது பாசுரத்திலே அன்னி உலகளந்தாய் அடி போட்டி என்று எடுத்த எடுப்பிலேயே கண்ணனிடத்திலே சென்று யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று கூறிய பிறகு எடுத்த எடுப்பில் இவர்கள் இதையேதான் செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் காணலாம். எடுத்தவுடனே அவன் பெயர் பாடி என்று அவனை போட்டு பாடுவோம் என்று சொன்னவர்கள் அவனை நேரே சென்று கிட்டிய பிறகு அவன் சீரிய சிங்காசனத்திலே வந்து வீட்டிருந்த பிறகு முதலிலே இவர்கள் பாடினது அன்னி உலகமடந்தாய் அடி போட்டி என்று அவன் திருவடிகளையே அவ்விடத்திலே உலகமடந்த திருவடிகளையே முதற்கண் பாடினார்கள் என்பது அவ்விடத்திலே நோக்கத்தக்கது. ஸ்ரீராமாயணத்துல யசனேஷு மனுஷ்யானாம் விஷம்பவதி துக்கிதஹான்னு சக்கரவர்த்தி திருமகனை பற்றி சொல்லும் போது சக்கரவர்த்தி திருமகனானவன் பிறர் அடைகின்ற துயரத்தை கண்டு அவர்களிலும் காட்டில் இவன் அதிகமாக துயருவான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதுபோல இவன் பகவான் இந்திரனுக்கு அவன் அடைந்த துயரை கண்டு ஆசிரித பக்ஷபாத்தியாக இருக்கக்கூடியவன். தன்னுடைய ஆசிரித்தன் அவள் எவ்வளவு பட்சபாதம்னா அவனை காட்டிலும் இவன் துடிப்புடையவனாக இருந்து கொண்டு தன்னுடைய உருவத்தையும் அழிய மாறி செய்து அவனுடைய காரியத்தை செய்தான் என்று அதை சொன்னபடியினாலே பகவான் நம்மை ரட்சிக்கும் போது அவன் தன் பெயராக கொண்டு இதை ரட்சிக்கிறான். நம்முடைய துயரத்தை களையும் போது ஏதோ தனக்கே பெருந்துயர் நேரிட்டது போலே கொண்டு மிகுந்த வாத்சல்யத்தோடு அவன் நம்மை அணைத்து ரட்சிக்கிறான் என்கிற அந்த உறுதிப்பாடு அதை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த ஓங்கி உலகந்த உத்தமன் என்று உத்தமனுடைய பெருமை பேசப்படுகிறது. லோகத்திலே கிடைக்கின்ற செல்வங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே தோன்றி மற்றொரு காலத்தில் மறையும் தன்மையை உடையவையாய் இருக்கின்றன. நஸ்வரமாக இருக்கிறது, அழியும் தன்மையை உடையதாய் இருக்கிறது. அப்ப நீங்காத செல்வம் என்பது எவ்வாறு ஆகாரத்திரயம்னு சொல்லச்சே 3 வகையான செல்வங்கள் பேசப்படுகிறது இல்லையா? பகவானுக்கே சேஷப்பட்டிருக்கை என்ன லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு இந்த பெருமானுக்கே சேஷபிருத்திகளை கைங்கரியங்களை செய்யும் நிலையினரான லக்ஷ்மணனுடைய செல்வம் பேசப்பட்டது. அது நீங்காத செல்வம். அதுபோல ஒருபுறம் ராவணன் இருக்க, மற்றொரு புறம் சக்கரவர்த்தி திருமகன் இருக்க. நான் சக்கரவர்த்தி திருமணத்திலே போகிறேன், அவனே உயர்ந்தவன் என்று அவனுடைய குணானுபவமே சிறந்தது என்று அறிந்து வந்தவரான விபீஷணாழ்வான் அனன்ய போக்கியத்துவத்தை உடையவரான அவர் அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான் என்னை ஸ்ரீயை உடையவர் என்று அவருடைய பெருமையும் காட்டப்பட்டது. அதுபோல கஜேந்திர ஆழ்வான் அவனை ஒழிந்த உபாயம் இல்லை, அவனை ஒழிந்த ரட்சகன் இல்லை, அனன்ய ரட்சகத்துவத்தை வெளியிட்டு சத்து நாகவர ஸ்ரீமான் என்று அந்த காலத்திலே அனைத்தையும் விட்டு பகவானை அழைத்த போது இந்த பெரும் செல்வத்தை அடைந்தார் என்று இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலே அடைந்த செல்வங்களை எல்லாம் ஒன்று திரட்டினார் போல இவ்விடத்திலே 3 விதமான செல்வங்களையும் பெற்றவர்களான இவர்கள், பகவத் சம்பந்தத்தை பெற்றவர்களான இவர்கள், இந்த 3 வகையாலேயும் அவனோடே உறவு கொண்டாடுகிறவர்களான இவர்கள் நீங்காத செல்வத்தை பெற்று அந்த பகவத் அனுபவத்தையே தங்களுக்கு தாரக போஷக போக்கியங்களாக கொண்டார்கள் என்று அவருடைய நிலை என்னது என்று இந்த பாசுரம் அறிவிப்பதாக அமைந்திருக்கிறது. அனைவரும் அடியனோடு சேர்ந்து இந்த பாசுரத்தை அனுசந்திக்குமாறு பிரார்த்திக்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தேங்கின் நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பூங்கு பெருஞ் ஜன்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம்
நிறைந்தேலோரெம்பாவாய். ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஆழ்வார் பெருமானாரிஜியர் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி ஸ்ரீமதே அடியேன் சுவாமி ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. ரொம்ப நன்னா இந்த திருவிக்ரம அவதாரம் வாமன அவதாரத்தை விவரித்தது, அப்புறம் அந்த உத்தமர்களை பற்றி சொன்னது, அப்புறம் ராமாயணத்தோட நீங்கள் ஒத்துப்படுத்தி சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது சுவாமி. பாக்கியம் நன்னா அனுபவிச்சோம் சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் கிருபை நியமிக்கணும். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பாக்கியம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன்.